அந்த கனவு காணும்போது சில கனவு வந்து பழிச்சு ஒரு நடைமுறைக்கு வந்து பழிச்சு. நான் ஏற்கனவே கனவு கண்டேன், அது பழிச்சுட்டு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து கண்ட கனவு பழிக்கிறது இல்லை. அது ஏதாவது கனவு காண்றது தவறா, இல்லை கனவு கண்டது பழிக்குதே, அது உண்மையா? அதாவது கனவு முதல்ல எப்படி வருதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ நம்ம கண் படம் எடுக்குது இல்லைங்களா? படம் எடுத்து என்ன பண்ணுது, எல்லாமே மூளையில் போய் இம்ப்ரிண்ட் ஆகிடுது, கம்ப்யூட்டர் மாதிரி ஸ்டோர் ஆகிடுது. நீங்கள் பார்க்குறது இப்போ இங்கே ஒரு 50-60 பேர் உட்காந்துருப்பீங்களா? உண்மையாலுமே 50-60 பேர் நான் பார்க்குறேன், எல்லாரையும் என் கண்ணு படம் எடுக்குது. ஆனால் எல்லாரும் என் மனசுக்குள்ளே இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. இத்தனை பேர் 50 பேர் 60 பேர் உட்காந்துருக்காங்கன்னு மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும். இப்போ 50-60 பேர் யார் யார் உட்காந்துருக்குறாங்க, அந்த கடைசியில் உட்காந்துருக்கிறவங்களாம் யாரும் எனக்கு சரியாக தெரில. ஆனால் எல்லாரையும் கண்ணு படம் எடுக்குது. எல்லாரையும் என் உடம்புக்குள்ளே போயிடுறீங்க, என் மனசுக்குள்ளே போயிடுறீங்க, மூளைக்குள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ இதில் யார் வலிமையாக இருக்கிறீங்களோ, எந்த நேரத்தில் இது மூளையில் உட்கார சுற்றிக்கிட்டே இருக்கும், ரத்தங்களில் சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த அணுக்கள் நான் இப்போ பார்க்குறது பேசுகிறது இது எல்லாமே ரத்தங்களில் சுற்றிக்கிட்டே இருக்கும். எந்த உணர்வுகள் ஆழமாக பதிவாயிருக்கோ அந்த பதிவானது இந்த மூளையில் அது போய் அதை இயக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா என்னவாகும், தூங்கும்போது அப்போ என்னவாகுது, ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும். எப்படி நீங்கள் சினிமா படம் போல் ப்ரொஜெக்டரில் போட்டு டப்புன்னு ஒரு ஸ்க்ரீனில் அடிக்கிறீங்கல்ல, இல்லை அதான் ஒரு ஸ்க்ரீனில் அடிக்கிறீங்கல்ல, அதை மாதிரி மூளையில் பட்ட அந்த பதிவுகள் ஆக இங்கே அடிக்கும்போது என்னாவது நம்முடைய கண்களுக்கு தெரியுது. அது தெரிஞ்சு இது கனவுல போனது வந்தது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் தெரியுது. ஆக அதே வந்து இப்போ வந்து ஒரு வலிமையான ஒரு உணர்வுகள் ஆத்மாக்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பக்தி கொண்ட ஆன்மாக்கள், இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சு வச்சுக்கோங்க, என்னவாகும். ஆக அவங்களுக்கு முன் அறியக்கூடிய அந்த சக்திகள் சில ஆன்மாக்களுக்கு இருக்கும். அந்த ஆன்மா நம்முடைய மூளை பகுதிக்கு போகும்போது என்னவாகுது, அது சொல்லக்கூடியது நாம் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதை கிரகிச்சு எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நமக்கு காலப்போக்கில் அதை பழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.